கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 4:8. ரோமன்ஸ் 4:8. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இது எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? 32வது சங்கீதம் 2வது வசனத்தை சொல்கிறாரு. அப்போ என்ன, ஒரு மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு என்ன, ஒரு ஆவிக்குரிய முறையில் சந்தோஷம், சமாதானம், அதே நேரத்தில் அவன் கிருபையில் ஊன்றப்பட்டவனாக இருக்கிறான். அதே சமயத்தில் எண்ணாது இருக்கிறாரோ இல்லை, அதை என்ன ஒரு அக்கௌண்டிங் டேர்மில் சொல்லும்போது அவனுடைய கணக்கில் எழுதாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறதா. அப்போ இங்கே என்னென்னா, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கணக்கில் அவன் பாவம் செய்த பாவத்தை எழுதாமல் இருக்கிறது. அப்போ அவர் செய்ய மாட்டார் என்பது இங்கே சொல்லும்போது கிரேக்க மொழியில் ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தி சொல்லக்கூடியது. அதாவது இங்கே சொல்லும்போது என்னென்னா, பழைய பாவத்தை மாத்திரமல்ல, தொடர்ந்து வரக்கூடிய, அதாவது எப்பொழுதுமே அவருடைய இரக்கம் எப்பொழுதுமே அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால் இது என்ன காட்டுதுன்னா, ஒரு நீதிமானாக்கப்பட்டவனுடைய ஒரு பாதுகாப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஒரு மனுஷனை ஒரு தடவை அவர் நீதிமான் என்று அறிக்கை செய்துட்டார்னா அவன் அதற்கு பின்பாக அவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே போக மாட்டான். அப்போ என்ன, ஒரு மனுஷனுடைய பாவத்தை திரும்ப திரும்ப போய் கர்த்தர் ஒரு தடவை மன்னிச்சிட்டார்னா அதை மறுபடியும் போய் அதை பார்த்து இது சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவர் ஒரு தடவை சொன்னால் அவர் மனசு மாறக்கூடியவர் இல்லை, அவர் அதை மறுபடியும் போய் திரும்பி பார்க்கக்கூடியவர் இல்லை. நீங்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது சொல்லும்போது, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், நல்லா கவனிங்க, பாவம் இல்லைன்னு சொல்லலை, பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். என்ன பண்ணாரு? கிறிஸ்துவுக்குள்ள அதை கொண்டு போய் சேர்த்தாரு. ஏன்னா ஏசாயா 53வது அதிகாரம் எப்படி, அவர்தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் தூக்கி சுமந்தார். ஏன்னா 1 பேதுரு 2:24 அதையே சொல்லும்போது அவர் நம்முடைய பாடுகளை தூக்கி சுமந்தார், அதனால நம்ம நீதிமானாக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, நம்முடைய பாவங்கள் இல்லைன்னு சொல்லலை, மாறாக கர்த்தருடைய பாவ மன்னிப்பு என்பது ஒரு இறுதியானது, அதுதான் முடிவு. அவர் மறுபடியும் அந்த பாவத்தை போய் திரும்பி பார்க்கறது இல்லை. அப்போ ஒரு நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லுவது என்னன்னா, ஒரு பக்கம் உங்களை நீதிமான்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் கணக்கில் நீதிமான்னு கொடுத்துட்டாரு. ஆனால் அடுத்த பக்கம் உங்களுடைய பாவங்களை அவர் அழிக்காமல் அவர் என்ன பண்ணுறதில்ல, அதில் எழுதுறதில்லை. இந்த உங்கள் இப்போ நீங்கள் ஒரு கணக்கு புஸ்தகம் போல் வச்சுக்கிட்டீங்கன்னா, வரவு செலவுங்கிற மாதிரி இந்த பக்கத்தில் உங்களுடைய பாவங்களை அவர் எழுதுறதே இல்லை. காரணம், நீங்கள் பாக்கியவான். இதைத்தான் தாவீது சொல்லி இருக்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா தாவீது சொல்லி இருக்கிறாருங்கும் போது தாவீதுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு முன்னாடியே வந்துருச்சு. எப்படி? தாவீது தேவனாகிய கர்த்தர்னால பாவங்களை மன்னிக்கப்பட்டவர், அந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைத்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன, தாவீது அந்த கிருபையை கொண்டாடக்கூடியவராக இருக்கிறாரு. தாவீதுக்கு என்ன தெரிஞ்சது? ஏன்னா கர்த்தர் இப்போ என்னுடைய கணக்கில் அந்த பாவ கணக்கை எழுதுறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் தாவீதால என்ன முடிஞ்சது, கர்த்தருடைய இரக்கத்தை முழுமையாக நம்பி தன்னுடைய பழைய காலத்தில் வாழ்ந்த பாவங்கள் பாடுகளை குறித்து அவர் உட்காந்து நினச்சிக்கிட்டே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு தடவை மன்னிச்சிட்டாருன்னா அதை முழுமையாக மன்னிச்சிட்டாரு என்று சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், கர்த்தர் என்னுடைய பாவங்களை முழுமையாக மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய கிருபையை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா அவருடைய கிருபை என்ன, நிரந்தரமானது, அதில் மாறுபாடான கருத்தே கிடையாது. அப்போ கர்த்தர் தன்னுடைய மனசை மாற்ற போகிறவர் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் இந்த கிருபையை பெற்றவங்க, இந்த கிருபையை ருசித்தவங்க எப்படி தெரியுமா? நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கிறத காட்ட முடியும். எப்படி? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதில்லை. அப்போ அதே மாதிரி நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களாய், எப்படி கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்ம செய்த பாவங்களை நமக்கு எதிராக தூக்கி வச்சு நம்மளை நியாயம் தீர்க்கிறது இல்லையோ,
அதே மாதிரி நாமும் நமக்கு எதிராக பாவம் செய்தவர்கள், நமக்கு எதிராக செஞ்ச காரியங்களை நம்ம முன்னாடி வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் லூக்கா 15வது அதிகாரத்தில் கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் திரும்பி வரும்போது அந்த அப்பா அவனுடைய பாவங்களையோ அவனுடைய காரியங்களையோ எதையுமே எடுத்து சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, இரக்கத்தை காட்டி அன்பை காட்டுறாரு இல்லையா? அதே மாதிரி நீங்களும் நானும் அதே வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய கிருபை என்றும் மாறாத கிருபை ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எண்ணாது இருந்து எங்களை பாக்கியவான்களாய் மாற்றிய உம்முடைய அளவில்லாத கிருபைக்காய் கோடான கோடி நன்றி. நாங்களும் அதே போல ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை மற்றவர்களுக்கு அருளுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.